Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம கடாய் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கருப்படிச்சு போய் இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சட்டி வாங்கி கரெக்டாக 35 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த யோசனை கிடையாது, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அதனால் நான் இந்த வீடியோவை நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களை. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். இந்த கடாயை வாங்கி கரெக்டாக 35 வருஷம் ஆயிடுச்சு. 1987 வந்து நான் வந்து மலேசியாவுக்கு வரும்போது என் வீட்டுக்காரவங்க கிச்சன் ஜாமானோட இந்த கடாயை வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த ஊர் கடாயை வந்து இந்த மாதிரி வாய் அகண்டு வைத்தான் இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு 2-3 தடவை சுத்தம்லாம் பண்ணிலாம் கொடுத்தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ 88 89 அப்புறம் அப்படியே ஒரு மாதிரியாக பிசுன மாதிரி வந்து இப்படியே ஆயிடுச்சு. இதை இப்போ நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து சும்மாலாம் செஞ்சு பார்த்தேன், அதெல்லாம் போகலை. ஆரம்பத்தில் ட்ரை பண்ணேன், அதெல்லாம் போகலை. இப்போ நான் வந்து இந்த முறையை நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி ஒரே நேரத்தில் சூடு பண்ணி நம்ம சுத்தம் பண்ணோம்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை செஞ்சுட்டு சூடு பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா வெளியாயிரும். ஒரு 10 நிமிஷம் சுரண்டினாலே உங்களுக்கு வந்து பின்னுக்கில் இருக்கிற கரல் ஃபுல்லாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு எடுத்து வச்சுக்கிறோங்க. தட்டு வச்சா கூட நம்மளை சுற்றி தெறிக்கத்தான் செய்யுது. ஒரு மேசையில் வச்சு செஞ்சால் கூட நம்மளை சுற்றி தெறிக்கத்தான் செய்யுது. ஜாமாங்கெல்லாம் எதுவுமே வைக்காமல் கொஞ்சம் பேப்பர் விரிச்சுக்கிறோங்க. சுட இருக்கையிலே நம்ம விறுவிறுன்னு ஒரு சட்னி அப்போ தான் நான் எடுத்துருக்கிறேன். 3 தடவைக்கு நான் சட்னி அப்போ வச்சு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4வது தடவை நான் செய்யும்போது தான் நான் வந்து கத்தி யூஸ் பண்ணுறேன். சட்னி அப்போ நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா சுனப்பாக இருக்கும். அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக சுருக்காக வெளியாயிரும். இங்கே உள்ள கடைகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி காது வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். நம்ம இந்தியாவில் உள்ளது கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும் அந்த காது. ஆனால் நம்ம சூடு பண்ணி நல்லா தேய்க்கணும். சூடு ஆறி போச்சுன்னா நம்மளுக்கு தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சுரண்டுறது. அதனால் சூடு பண்ணி தேய்ச்சிக்கிறோங்க. ஒரு 10 நிமிஷம் சுரண்டினா உங்களுக்கு எல்லா கரலுமே வெளியாயிரும். ஆனால் சரியான மணல் மாதிரி எல்லாமே வெளியாகுது. இரும்புத்தூள் எப்படி வரும் அந்த மாதிரி மணல் மாதிரி வெளியாது. கண்ணிலெல்லாம் தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு அழுக்காக போயிடும். பேப்பர் விரிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிடலாம். நான் மொத்தம் 4 தடவை அடுப்பில் காட்டி நான் வந்து சுரண்டுறேன். எல்லா இடமும் தெரிக்குது. நீங்கள் பேப்பர் விரிச்சுக்கிறேன். அப்புறம் தான் நான் பேப்பர் விரிக்கிறேன். சூடாகவும் இருக்கும். நல்லா துணி வச்சு நல்லா பிடிச்சிக்கிறோங்க. கை சுட்டுப்புறோம். விறுவிறுன்னு செஞ்சோம் அப்படின்னா நல்லா எல்லாமே வெளியேறும். இது வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இருக்க ஒரு 5 வருஷம் சட்டி 10 வருஷம் சட்டியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வெளியாயிரும். இது வந்து இந்த சட்டி வந்து நெளியவெலாம் இல்லை. நான் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு சட்டி வந்து நெளியவே இல்லை. இன்னொரு சட்டி வந்து 92 எங்கள் அம்மா ஜாமான் கொடுத்து விடும்போது அந்த கடாயும் கொடுத்து விட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஒரு 3 தடவை சுரண்டதுலேயே நம்மளுக்கு இப்படி இருந்த சட்டி இப்படி ஆயிடுச்சு. இன்னும் கடைசி ஒரே ஒரு தடவை மட்டும் சுடு பண்ணி சுரண்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் கழுகுற வேலை தான். இன்னும் ஆப்பை நம்மளுக்கு யூஸ் இல்லை. நம்ம கத்தி ஒரு அகலமான கத்தி எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா செய்யுங்க. அப்படியே இது பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்துடும். இப்படி நம்ம தலையை இப்படி மேல் நோக்கி சீவுவோம், அந்த மாதிரி சீவுனீங்க. அந்த மாதிரியே கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சிங்கன்னா நல்லா பொழுண்டு எல்லாமே கொட்டிடும். கை வச்சு பார்த்துக்கிறோங்க, எதுவும் தடிப்பங்கள் இருக்கா அப்படின்னு கை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கழுகணும். இந்த மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வலுவலுன்னு வந்துடும். ரொம்ப வராத ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, சட்டி பொத்து போயிடும், பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வலுவலுண்டு ஆயிடுச்சு. இனிமேல் கழுகத்தான் வேணும். இப்போ வாங்க கழுகுற முறையை வாங்க பார்ப்போம். அதே கடாயில் தண்ணி வச்சு நான் வந்து செய்ய போகிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் கருப்பாக தான் இருக்குது. அது லைட்டாக உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கருப்பு நீங்கள் தான் கேட்டாங்க. நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு நான் போடுறேன். 2 ஸ்பூனு தண்ணி வச்சுக்கிறேங்க. 2 ஸ்பூனு சோப்புத்தூள், அதாவது துணிக்கு போடுற சோப்புத்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு உப்பு, 2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து 2 ஸ்பூனு எலுமிச்சம் ஜூஸ் போடுங்க, இல்லைன்னா வினிகர் போடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவணும். அவ்வளோதான். இதுவே சாதாரண கரலாக இருந்துச்சுன்னா இந்த இதை கொதிக்க வச்சாலே உங்களுக்கு போதும், நல்லா க்ளீன் ஆயிரும். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு கரல்னால நம்மளுக்கு வந்து போகாது. வினிகர் ஊற்றின பிறகு எலுமிச்சந்தோல் ஏதாவது சட்டி பாத்திரம் செம்பு பாத்திரம் தேக்கி எதுவும் வச்சுருப்பீங்க ஐஸ்பெட்டிக்கில், அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 பழத்தோட தோலை போடுங்க போதும். வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம் ஜூஸு 2 கரண்டி ஊற்றிடுங்க.
இது நல்லா கொதித்து நல்லா அப்படியே பொங்கணும். அப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு தடவை பொங்க, அந்த மாதிரி 3 தடவை பால் பொங்குற மாதிரி பொங்கி 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 அடைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் சென்று நம்ம வந்து, ஏன்னா நம்ம வந்து பின்னுக்கு தான் கழுவ போகிறோம். நம்ம முன்னுக்கு வந்து அந்தளவுக்கு கழுவி நான் உங்களுக்கு காட்டலை. வந்து குழம்பு பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா கலண்டு போயிடும். மற்றபடி நம்ம 1 வருஷ கரை 2 வருஷ கரைலாம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா சிம்பிளாக உங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ள கருப்பு கரை எப்படியாப்பட்ட கரையும் உங்களுக்கு போயிடும். நம்மளுக்கு வந்து நாள்பட உள்ள கடாயினால் நம்ம வந்து எப்படி கொதிக்க வச்சாலும் அதை நல்லா தேய்ச்சா தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உள்ளது போகும், இல்லைன்னா போக வாய்ப்பில்லை. அதுவும் சொறி பேப்பர் வச்சு தேய்க்கணும். இப்போ நம்ம வந்து பின்னுக்கு கழுவுறதுக்காண்டி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கடாயில் ஊற்றி அதில் வந்து ஊறிக்கிட்டு இருக்கலையே உங்களுக்கு வந்து நான் உள்ளுக்குள்ளே நான் தேய்ச்சி காட்டுறேன். சொறி பேப்பர் வேணும் கண்டிப்பாக, இல்லையா நைஸ் கம்பி புருசு வேணும். அதை கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்ச நேரம் ஊற்றி சொறி பேப்பர் கண்டிப்பாக வேணும். சொறி பேப்பர்னால் நெருண்டு இருக்கிற சொறி பேப்பர் வேணும். இதோட நைஸ் சொறி பேப்பர், இதை விட நெருண்டு இருக்கிறது சூப்பராக நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக போகும். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதில்லை, கை வலிக்கும் பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி சொறி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா மெல்ல தேய்க்க இந்த கருப்பு ஃபுல்லாக போயிடும். இல்லைன்னா கம்பி புருசு வச்சு தேய்ங்க. இந்த கம்பி புருசை விட நைஸ் கம்பி புருசு ஒன்று இருக்கும், சட்டி பாத்திரம் கழுகுறதுக்குன்னு ஒன்று இருக்கும். இப்படி பிச்சு எடுத்து நம்ம தேய்ப்போம். அது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து கழுவிட்டு வச்சோம்னா கரலாக போகும். அந்த இது வந்து இதுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கழுவிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மெதுவாகவே சொறி பேப்பர் கம்பி புருசை தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பின்னுக்கு இருக்கிறத தான் காட்ட போகிறேன். இதை வந்து இப்போ சொறி பேப்பர் இருந்தால் நல்லா சூப்பராக போகும், இல்லையா நைஸ் கம்பி புருசு இருக்கும், ஒரு அட்டைக்கொத்தாக்குள்ளே இருக்கும், பிச்சு எடுத்து வச்சு தேய்க்கணும். அது கரை பிடிக்கும், நான் அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அந்த கம்பி புருசு இருந்தால் உங்களுக்கு ரொம்பலாம் நீங்கள் தேய்க்க வேண்டியதில் மெதுவாகவே தேய்ச்சிங்கன்னா அப்படியே அழகாக உங்களுக்கு அழுக்கு ஃபுல்லாக வெளியாயிரும். அது சட்டி கழுகுறதுக்கெலாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அது வந்து கரை பிடிக்கும், அதனால் எனக்கு அது பிடிக்காதனால யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 30 நிமிஷம் தேய்ச்ச பிறகு என்னால் இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என் வீட்டுக்காரங்க வந்ததோட அவங்கள நான் க்ளீன் பண்ண சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. மெதுவாகவே தேய்க்கணும், இதுக்கு மேலே ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சட்டி பொத்து போயிடும், அதை பார்த்துக்கிறணும். இப்போ என் வீட்டுக்காரங்க தேய்ச்சி வச்சுட்டு கடைசி இது மட்டும் நான் வந்து தேய்க்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எவ்வளோ ஒரு 99% நம்மளுக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு. அவங்க சொறி பேப்பரை வச்சுக்கிட்டே தேய்ச்சிட்டாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியலை. இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக தேய்ச்சி கழுவி காட்டுறேன். உங்களோட கடாயை வந்து நல்லா இருக்குது, இந்த மாதிரி கரலாக இருக்குது, கருப்பாக தான் இருக்குது பின்னுக்கும் உள்ளுக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற முறையை யூஸ் பண்ணிக்கிறங்க. அதுவே உங்களோட கடாயை நெளிஞ்சு போயிருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் செய்ய வேணாம், கடையில் கொடுத்து மாற்றிக்கிறங்க. அதுவும் இந்த அலுமினியம் ஜாமான் எடுக்கிற கடையில் வந்து நம்மளுக்கு நல்லா ரேட்டுக்கு எடுப்பாங்க, இங்கெல்லாம் நல்லா ரேட்டுக்கு எடுப்பாங்க. நம்மளுக்கு நெளிஞ்சு போச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கழுவி கஷ்டப்பட வேணாம். இதுக்கு நான் டைமின்னு பார்த்தா கரெக்டாக 50 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 30 நிமிஷம் நான் வந்து தேய்ச்சேன். என் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சாங்க. அப்புறம் நான் சுரண்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 50 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.